யுவர் ஹோப் சேனலுக்கு வந்திருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்க. நம்ம சேனலில் சிவில் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எஸ்டிமேஷன் அண்ட் காஸ்டிங்கில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின் ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ஸில் கேட்ட கொஷின் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். First question, the technique of finding fair prices of an existing building or property at present is known as valuation. ஓகேவா? ஸோ இந்த கொஷின் வந்து 3 to 4 times ரிப்பீட் ஆகிருக்குங்க. 4 கொஷின் பேப்பர்ஸ்லேயே நானே பார்த்தேன். ஸோ அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொஷின். The technique of finding the fair prices of an existing building or property at present is known as valuation. ஸோ ஒரு பில்டிங்கோட ப்ரெசண்ட்டில் வந்து இப்போ நம்ம அந்த ஒரு பில்டிங்கை வந்து ரஃபாக வந்து ஒரு வேல்யூ வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதுதான் வேல்யூவேஷன் சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஷின், த இன்ஃபர்மேஷன் விச் cannot be included in drawing is conveyed to the estimator through specification. ஸோ பில்டிங் நம்ம எப்போவுமே வந்து பிளான் போடும்போது ஒரு ட்ராயிங்கில் கொடுப்போம். அந்த ட்ராயிங்கில் எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம ட்ராயிங்கில் கொடுக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ ரொம்ப கிளியராக இல்லாமல் போயிடும். எல்லா டீட்டெயிலையும் வந்து நம்ம டயக்ராம்லேயே கொடுத்தோம். ஸோ அதை வந்து கீழே வந்து ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்து சில டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ ட்ராயிங்கில் டேரெக்டாக கொடுக்காத இன்ஃபர்மேஷன் எல்லாம் நம்ம ஸ்பெசிஃபிகேஷனில் கொடுப்போம். யாருக்குன்னா எஸ்டிமேட்டருக்கு கொடுப்போம். ஓகேங்களா? அதுதான் த இன்ஃபர்மேஷன் விச் cannot be included in the drawing is conveyed to the estimator through specification. So next question, book value of properties defined as ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி மைனஸ் டெப்ரிசியேஷன். ஓகேவா? ஒரு ப்ராப்பர்ட்டியோட புக் வேல்யூன்னு எதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஒரிஜினல் காஸ்ட்டு மைனஸ் டெப்ரிசியேஷன். அதாவது ஒரு பில்டிங் இருக்குன்னா இயர் பை இயர் வந்து அதில் ஸ்ட்ரக்சரல் டேமேஜஸ்லாம் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து வேல்யூ குறைஞ்சிட்டே போகும். அதை தான் நம்ம டெப்ரிசியேஷன் சொல்லுவோம். ஸோ அந்த டெப்ரிசியேஷனை மைனஸ் பண்ணி ஓவராலாக அந்த ப்ராப்பர்ட்டிக்கு என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் புக் வேல்யூன்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஷின், த ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் அ ப்ராப்பர்ட்டி கேன் பி டிட்டர்மைன்ட் ஃப்ரம் தி ரிலேஷன் ஒரிஜினல் காஸ்ட் மைனஸ் டோட்டல் அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல புக் வேல்யூ, அதுதான் ஆக்சுவலி ப்ரெசன்ட் வேல்யூன்னு சொல்ல வராங்க. ஒரிஜினல் காஸ்ட்லேருந்து டோட்டல் மைனஸ் டோட்டல் அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன். ஸோ எக்ஸாம்ஸ்லேயே இந்த மாதிரி சின்ன சின்ன வேர்டிங்ஸ் மாற்றி சேம் கொஷினே ரிப்பீட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் கொஷின், கேபிட்டலைஸ்டு வேல்யூ ஆஃப் எ ப்ராப்பர்ட்டி. அது யூரில் ஏ, கேபிட்டலைஸ்ட் வேல்யூ ஆஃப் அ ப்ராப்பர்ட்டி இஸ் கிவன் பை நெட் annual rent into years purchase. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கேபிட்டல் வேல்யூ கேபிட்டலைஸ்டு வேல்யூவும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. கேபிட்டல் வேல்யூன்றது என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறீங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டி பில்டிங் ஃப்ளோருக்கு வாங்குறீங்களே இடம், அதில் என்ன பில்டிங் கட்டுறீங்க அதோட வேல்யூ, அது எல்லாமே சேர்த்து தான் கேபிட்டல் வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு நீங்கள் பண்ணுற எல்லா செலவுமே வந்து கேபிட்டல் வேல்யூ தான் வரும். ஸோ இப்போ கேபிட்டலைஸ்டு வேல்யூ அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி ஓன் பண்ணிட்டீங்க, வாங்கிட்டீங்க. ஓகேவா? லேண்ட் இருக்குது, நீங்கள் பில்டிங்கும் கட்டிட்டீங்க. இப்போது இயர் அதுலேருந்து உங்களுக்கு என்ன இன்கம் கிடைக்க போகுது, ஓவராலாக அதுலேருந்து எவ்வளோ இன்கம் கிடைக்க போதோ அதுதான் வந்து கேபிட்டலைஸ்டு வேல்யூ. ஓகேவா? ஸோ நெட் ஆனுவல் ரெண்ட், அது நீங்கள் ரெண்ட்டுக்கு விட்டிங்கன்னா எவ்வளோ ரெண்ட்டு கிடைக்கிது உங்களுக்கு. ஸோ நெட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து உங்களோட அதில் செலவுகள் எல்லாத்தையும் மைனஸ் பண்ணி வர்றது தான் நெட் இன்கம். கிராஸ் இன்கம் கிடையாது. நெட் ஆனுவல் ரெண்ட் இன்டு இயர்ஸ் பர்ச்சேஸ். ஸோ இதுதான் ஃபார்முலா. கேபிட்டலைஸ்டு வேல்யூ ஆஃப் எ ப்ராப்பர்ட்டி இஸ் கிவன் பை net annual rent into years purchase. So next question, the gradual decrease in the value of the property due to structural depreciation is known as depreciation. So depreciationலே நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் வந்து ஸ்ட்ரக்சரல் டெப்ரிசியேஷன். ஓகேவா? ஸ்ட்ரக்சரல் டெப்ரிசியேஷன் பில்டிங் வந்து இயர் பை இயர் வந்து பழசாகிட்டே இருக்கும். அங்கங்கே கிராக்ஸ் வரும், அஸ் வெல் லுக்குமே ரொம்ப ஓல்டாகிடும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரலில் வர டிஃபெக்ட்ஸ்னால இயர் பை இயர் அதோட வேல்யூ குறையுது இல்லையா, அதுதான் வந்து டெப்ரிசியேஷன் சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின், மோஸ்ட் சூட்டபிள் மெத்தட் ஆஃப் டெப்ரிசியேஷன் இஸ் குவான்டிட்டி சர்வே மெத்தட். ஓகேவா? டெப்ரிசியேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட்னு சொல்லுவோம், கான்ஸ்டன்ட் பர்சன்டேஜ் மெத்தட்னு ஒன்று இருக்குது, சிங்கிங் ஃபண்ட் மெத்தட் இருக்குது, ஸோ குவான்டிட்டி சர்வே மெத்தட் இருக்குது. ஸோ இதில் சூட்டபிள் மெத்தட் எக்ஸாக்டாக வந்து சூட்டபிளாக அக்யூரேட்டாக எந்த மெத்தட் யூஸ் ஃபாலோ பண்ணலான்னா அது வந்து குவான்டிட்டி சர்வே மெத்தட். ஸோ நெக்ஸ்ட் கொஷின், த ஆனுவல் பீரியாடிக் பேமெண்ட் ஆஃப் தி கேபிட்டல் இன்வெஸ்ட் இஸ் நோன் அஸ் ஆன்யூட்டி. ஓகேவா? ஸோ இது என்ன சொல்ல வராங்க, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு ஹோம் லோன் வாங்கலாம்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து கேபிட்டல் வந்து கொடுத்துருவாங்க. ஓகேவா? பேங்க்லேருந்து கொடுத்துருவாங்க. இப்போ நீங்கள் ரீபே பண்ணணும். ஸோ ரீபே பண்ணணும்.
பீரியடிக்காக பே பண்ணுவீங்க, மந்த்லியோ இயர்லி பேஸோ கொடுப்பீங்க. ஸோ அதை தான் நம்ம ஆனுவிட்டி சொல்கிறாங்க. த ஆனுவல் பீரியாடிக் பேமெண்ட் ஆஃப் தி கேபிட்டல் இன்வெஸ்டட் இஸ் நோன் அஸ் ஆனுவிட்டி. ஸோ நெக்ஸ்ட் கொஷின், the value at the end of the utility without being dismantled is called as salvage value. ஸோ இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு பில்டிங் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது யூஸ்ஃபுல் பீரியட் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே அது யூஸ் பண்ண முடியாது. இப்போ வந்து பில்டிங்கை உடைக்கலை, ஓகேவா, உடைக்காமல் அதோட வேல்யூவை வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து சால்வேஜ் வேல்யூ, ஓகேவா. ஸோ த வேல்யூ ஆஃப் டிஸ்மேண்டில்டு மெட்டீரியல் ஆர் கால்ட் அஸ் ஸ்கிராப் வேல்யூ. பில்டிங் வந்து இப்போது ஃபுல்லாகவே வந்து உடைச்சிட்டோம், பேத்து எடுத்துட்டோம்னா அதுலேருந்து வர எக்ஸ்ட்ரா வேல்யூஸ், இப்போது அதில் கொடுத்துருக்க ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் எல்லாமே என்ன வேல்யூவாக இருக்கும்னா ஸ்கிராப் வேல்யூன்னு சொல்லுவோம், ஓகேவா. டிஸ்மேண்டில் பண்ணிட்டாங்க, ஓகேவா. இல்லைனா ஒரு ஸ்டீலே கூட வச்சுக்கோங்க, ஒரு ஷெட் இருக்குது, அது ஷெட்டை வந்து கழட்டுறதுக்கு முன்னாடி சொல்கிறோம் அப்படின்னா வேல்யூ பண்ணுறோன்னா அது சால்வேஜ் வேல்யூ. அது இந்த ஷெட்டில் இருக்க அந்த அயன் மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குல்ல, பைப்லைன்ஸ் அண்டு ஆங்கிள்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்களே, அதெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கெல்லாம் வேல்யூ போடுறோம், கலட்டிட்டு அதுக்கப்புறம் வேல்யூ போடுறோம் அப்படின்னா அதை தான் வந்து ஸ்கிராப் வேல்யூன்னு சொல்லுவாங்க, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட் வேல்யூ. மார்க்கெட் வேல்யூ இஸ் த அமௌண்ட் obtained at any time from open market if the property is put for sale. ஓகே, ஆல்ரெடி புக் வேல்யூ பார்த்துட்டோம், இப்போ வந்து மார்க்கெட் வேல்யூ. ஜஸ்ட் லைக் தட், நீங்கள் புக் வேல்யூலாம் ரெஃபர் பண்ணல, இப்போது இந்த பில்டிங்கோட வேல்யூ இப்போ எனக்கு அவசரமாக தேவை, விற்க போகிறேன் அப்படின்னும் போது நீங்கள் போய்ட்டு ஒவ்வொன்றா செக் பண்ணிகிட்டு இருக்க மாட்டீங்க. ஸோ அந்த டைம் நீங்கள் சேல் கொடுக்கும்போது எந்த ரேஞ்சுக்கு எந்த ரேட்டில் வாங்க வராங்க, அதுதான் மார்க்கெட் வேல்யூ. நான் வந்து எனக்கு இமீடியட்டாக விற்கணும், அப்போ எந்த ரேட்டுக்கு வந்து அவங்க எடுத்துக்க போகிறாங்க, அதை தான் நம்ம மார்க்கெட் வேல்யூன்னு சொல்கிறோம். ஸோ மார்க்கெட் வேல்யூ இஸ் தி அமௌண்ட் obtained at any time from open market if the property is put for sale. So next question, when a property is sold at a lower price than that of an open market rate is known as distress value. distress value ஞாபகம் வச்சுக்கோங்க. distress வேல்யூக்கு இன்னொரு பேர் வந்து லிக்விடேஷன் வேல்யூ. அதாவது உங்களுக்கு அர்ஜென்ட்டாக விற்கணும், அதுதான் அர்ஜென்ட்டாக விற்க போகிறீங்க, ஆனால் அது வந்து ஓப்பன் மார்க்கெட்டில் வந்து இப்போது ஒரு 10 lakhs பில்டிங், ஓகேவா, அது 10 lakhsக்கு நீ இப்போ சேல் பண்ணிங்கன்னா 10 lakhsக்கு போகும். ஆனால் வந்து உங்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக தேவைப்படுதுன்றதுக்காக ஒரு சேல் பண்ணும்போது அதை 8 lakhsக்கு தான் ஒருத்தர் கேட்குறாங்க, ஓகேங்களா. ஸோ டிமாண்ட் பண்ணுறாங்க, உங்களுக்கு இமீடியட்டாக நீங்கள் வாங்கி தான் ஆகணும், விற்று தான் ஆகணும், அப்போ தான் உங்களுக்கு அந்த கேஷ் கிடைக்கும் அப்படின்றதுக்காக நீங்கள் ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி கண்டிஷனுக்கு நீங்கள் வேல்யூ குறைச்சி கொடுக்குறீங்க அப்படின்னா அது வந்து டிஸ்ட்ரெஸ் வேல்யூ சொல்லுவாங்க, இல்லைன்னா லிக்விடேஷன் வேல்யூ. ஸோ வேர்டிங்ஸை மாற்றாலும் கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க, டிஸ்ட்ரெஸ் வேல்யூ ஆர் லிக்விடேஷன் வேல்யூ. So when a property is sold at a lower price than that of an open market rate is known as distress value. So next வந்து absolence. அப்சோலியன்ஸ்க்கும் டெப்ரிசியேஷனுக்கும் கிட்டத்தட்ட ஒரு கன்ஃபியூஷன் வராமல் பார்த்துக்கோங்க. வேல்யூ, ஒரு ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ வந்து ஸ்ட்ரக்சரல் டேமேஜ்னால வேல்யூ குறைஞ்சிச்சின்னா அதை வந்து நம்ம ஸ்ட்ரக்சரல் வேல்யூவால் டேமேஜ் ஆகுதுன்னா டிப்ரிசியேஷன் சொல்லுவோம். அதே வந்து அவுட்டேட்டட் ஸ்டைல், ஓகேவா. ஸோ நம்ம 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின பில்டிங்கோட வேல்யூ வந்து இப்போ அவுட்டேட்டட், அந்த மாடலே இப்போ யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதை நீங்கள் இப்போ சேல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டில் யாரும் வாங்க மாட்டாங்க, ஏன்னா அந்த டிசைன் எல்லாமே அவுட்டேட்டட். ஸோ அப்சோலியன் இஸ் த வேல்யூ ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஸ்ட்ரக்சர் இஸ் ரெடியூஸ்டு டியூ டு அவுட்டேட்டட் ஸ்டைல். ஓகே, அப்சோலியன்ஸுன்றது வேல்யூ தான் குறையுது, ஓகேவா, பில்டிங்கோட ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ குறையுது. காரணம் என்னன்னா அவுட்டேட்டட் ஸ்டைல், ஓகேவா. அவுட்டேட்டட் ஸ்டைல்னால குறைஞ்சதுன்னா அது அப்சோலியன்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுவே டெப்ரிசியேஷன், ஸ்ட்ரக்சரல் டேமேஜ்னால குறைஞ்சது அப்படின்னா அது வந்து டெப்ரிசியேஷன் சொல்லுவோம், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சிங்கிங் ஃபண்ட். சிங்கிங் ஃபண்ட் இஸ் த ஃபண்ட் விச் இஸ் கிராஜுவலி அக்குமுலேட்டட் பை த வே ஆஃப் பீரியாடிக் ஆர் ஆனுவல் டெபாசிட் ஃபார் த ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் த பில்டிங் ஆர் ஸ்ட்ரக்சர் ஆஃப்டர் த எண்ட் ஆஃப் இட்ஸ் யூஸ்ஃபுல் லைஃப். ஸோ பேராகிராஃப் மாதிரி இருக்குது, ரொம்ப ஈஸியாக சொல்கிறேன். ஒன்றும் இல்லைங்க, இப்போ ஒரு பில்டிங் நீங்கள் கட்டி முடிச்சிருக்கீங்க, 30 வருஷம் அதோட லைஃப், ஓகேங்களா. ஸோ 20 வருஷம் எண்டானது நீங்கள் யோசிக்கிறீங்க, எப்படி 110 இயர்ஸில் வந்து இதை நம்ம கண்டிப்பாக வந்து ரீப்ளேஸ் பண்ணணும், புதுசாக கட்டணும் அப்படின்னும் போது நீங்கள் இப்போவே சேர்த்து வைக்க ஆரம்பிக்கிறீங்க, ஓகேவா. ஸோ இயர்லி இவ்வளோ நீங்கள் அமௌண்ட் அதுக்கு நீங்கள் ஒதுக்கி வைக்கிறீங்க, அப்படி இல்லையா. ஒரு பேங்க்லேயே வந்து ஃபிக்ஸ்ட் டெபாசிட் போடுறீங்க, மந்த்லி பேசிஸோ இல்லை இயர்லி பேசிஸ்லையோ நீங்கள் வந்து சேவ் பண்ண போகிறீங்க. ஏன் சேவ் பண்ண போகிறீங்கன்னா அந்த பில்டிங்கோட லைஃப் டைம் முடிஞ்ச உடனே ரீப்ளேஸ் பண்ண போகிறோம், புதுசாக பில்டிங் கட்டுறதுக்காக சேர்த்து வைக்கிறீங்க, அதுதான் நம்ம சிங்கிங் ஃபண்ட்னு சொல்லுவோம், ஓகேவா. சிங்கிங் ஃபண்ட் இஸ் த ஃபண்ட் which is gradually accumulated by the way of periodic or annual deposit for the replacement of the building or structure after the end of its useful life, ஓகேவா.
ஸோ பேராகிராஃபாக கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் சிங்கிங் ஃபண்ட் இஸ் கிவன் பை. ஸோ அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குங்க, I by 1 plus I power n minus 1. இந்த ஃபார்முலாவை பார்த்துக்கோங்க. ஸோ இதுவுமே 2-3 எக்ஸாம்பிள் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கொஷின், ரேட்டபிள் வேல்யூ இஸ் த நெட் ஆனுவல் லெட்டிங் வேல்யூ ஆஃப் த ப்ராப்பர்ட்டி விச் இஸ் obtained after deducting the amount of yearly repairs from gross income. அதாவது ரேட்டபிள் வேல்யூன்னு என்ன சொல்கிறாங்க, இப்போ உங்கள்கிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதை நீங்கள் வந்து ரெண்டல் விட போகிறீங்க. ரெண்டல் விட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ வந்து அதுலேருந்து ப்ராஃபிட் கிடைக்க போகுது, அதாவது எதெல்லாம் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா, அதுக்காக அந்த பில்டிங் இப்போ வாடகைக்கு விட போகிறீங்கன்னா அதுக்கு பெயிண்டிங்கோ ஒயிட் வாஷ் பண்ணலாம், அப்படி இல்லைனா நீங்கள் அதுக்குன்னு வந்து ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் உங்களோட செலவில் வந்துடும், அந்த செலவெல்லாம் மைனஸ் பண்ணணும். ஓகேவா, அதெல்லாம் மைனஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதில் நெட் இன்கம் என்ன கிடைக்குது, இதெல்லாம் மைனஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ப்ராஃபிட் கிடைக்குது, அதுதான் வந்து ரேட்டபிள் வேல்யூன்னு சொல்லுவாங்க. ரேட்டபிள் வேல்யூ இஸ் அ நெட் ஆனுவல் லெட்டிங் வேல்யூ ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி விச் இஸ் obtained ஆஃப்டர் டிடக்டிங் த அமௌண்ட் ஆஃப் இயர்லி ரீபேர். ஸோ எனி ரீபேர் ஒர்க்காக வேணாலும் எந்த ரிப்பேராக வேணாலும் இப்போ ஒரு ப்ளம்பிங் ஒர்க்காக இருக்கட்டும், அப்படி இல்லை ஒயிட் வாஷிங் இருக்கட்டும், எந்த ஒர்க்காக இருந்தாலும் அதை டிடக்ட் பண்ணிவிட்டு வேறு இன்கம் ஓவரால் இன்கமில் இதை மைனஸ் பண்ணி வரது தான் வந்து ரேட்டபிள் வேல்யூன்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின், an estimate is the probable cost arrived at before commencement of the structure. எஸ்டிமேட்ன்றது வேல்யூவேஷன்றது ஜஸ்ட் ஃபேர் ப்ரைஸிங் சொல்லிட்டோம். ஸோ எஸ்டிமேஷன்றது ஒரு பில்டிங்கை வந்து ஒரு கட்ட போகிறோம் அப்படின்னா இவ்வளோ ப்ராபபிளாக இவ்வளோ தான் காசு ஆக போகுதுன்றது ஒரு ஈச் அண்ட் எவ்ரி ஒர்க்கையும் கன்சிடர் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் வந்து எஸ்டிமேட். அண்ட் எஸ்டிமேட் இஸ் அ ப்ராபபிள் காஸ்ட் அரைவ்ட் அட் பிஃபோர் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் தி ஸ்ட்ரக்சர். கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி கால்குலேட் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கொஷின், an estimate which is prepared on the basis of any of the approximate methods, length area of the structure, cubic content of the structure, number of units, இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, approximate method or types. So for quick assessment of the cost is called preliminary estimate. So preliminary estimateன்றதுமே வந்து இமீடியட்டாக கொடுக்க போகிறது தான் preliminary, இனிஷியல் ஸ்டேஜ்லேயே கொடுப்போம். ஸோ which is prepared on the ஏதாவது அப்ராக்சிமேஷன் மெத்தடுக்கு ஃபியூ டைப்ஸ் இருக்குது. அந்த டைப்ஸை ஃபாலோ பண்ணி குவிக்காக வந்து ஒரு காஸ்ட்டை வந்து நம்ம எஸ்டிமேட் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் ப்ரிலிமினரி எஸ்டிமேட். ஓகே, அண்ட் எஸ்டிமேட் விச் இஸ் ப்ரிப்பேர்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் எனி ஆஃப் தி அப்ராக்சிமேட் மெத்தட்ஸ், இதெல்லாம் மெத்தட்ஸ் ஃபார் குவிக் அசஸ்மெண்ட் ஆஃப் தி காஸ்ட் இஸ் கால்ட் அஸ் ப்ரிலிமினரி எஸ்டிமேட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், த எஸ்டிமேட் ப்ரிப்பேர்டு ஃபார் டெக்னிக்கல் சாங்ஷன் ஆஃப் தி காம்பனண்ட் அத்தாரிட்டி ஷுட் அட்டாச்டு வித் போத் டீடைல்டு ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் ரிப்போர்ட். ஸோ நீங்கள் பில்டிங்க்கு பிளான் எல்லாம் போட்டுட்டீங்க, ஸோ சாங்ஷன் ஆகணும். ஓகேவா, அப்ரூவல் அதுக்கு அத்தாரிட்டிக்கு சப்மிட் பண்ணும்போது நீங்கள் டீடைல்டாக எல்லா ஸ்பெசிஃபிகேஷனையும் வைக்கணும், as well as ரிப்போர்ட்டையும் வைக்கணும். ஸோ ரெண்டுமே வைக்கணும், போத் டீடைல்டு ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் ரிப்போர்ட். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஃபாலோயிங் ஆர் தி டைப்ஸ் ஆஃப் அப்ராக்சிமேட் மெத்தட். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா, ப்ரிலிமினரி மெத்தட் எஸ்டிமேட்டு. ஸோ ப்ரிலிமினரி எஸ்டிமேட் அதில் வந்து அதுக்கு வந்து அப்ராக்சிமேட் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தோம். ஓகேவா. ஸோ அந்த அப்ராக்சிமேட் எஸ்டிமேட்டுக்குள்ளே இந்த மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகேவா. த ஃபாலோயிங் ஆர் தி டைப்ஸ் ஆஃப் அப்ராக்சிமேட் எஸ்டிமேட்: plinth area மெத்தட், cubic content மெத்தட், காஸ்ட் இண்டெக்ஸ் மெத்தட், பே மெத்தட். ஓகேவா. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, ஸோ இந்த டைப்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இது வந்து அப்ராக்சிமேட் மெத்தடா டீடைல்டு மெத்தடா அப்படின்னு சொல்லி ஒரு 2 மெத்தட்ஸ் கொடுத்துட்டு எதுன்னு கேட்டிருந்தாங்க. அது ஆக்சுவலி ஆன்சர் வந்து அப்ராக்சிமேட் எஸ்டிமேட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், schedule of rate is prepared on the basis of analysis of rates. ஓகேவா. ஸோ schedule of rate, ஓகே, ஒரு ஒர்க்காக இருக்கட்டும் இல்லை ஒரு மெட்டீரியலாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட்டாக அனலிசிஸ் பண்ணி தான் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ டைம் டு டைம் ஒரு இயருக்கு கம்ப்ளீட்டாக வந்து ஒரு பொருளோட வேல்யூ சேமாக இருக்காது. ஆனால் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துக்கும் போது ஒரு மேசனுக்கு இவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்றது வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை செய்கிறாங்களே அந்த சங்கத்தில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. as well as பிடபிள்யூடிலேயே வந்து இதை மெயின்டைன் பண்ணுவாங்க, ஒரு புக்காக மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஷெடியூல் ஆஃப் ரேட் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்காங்கன்னா அனாலிசிஸ் ஆஃப் ரேட். ஓகேவா. ஒரு பில்டிங் கட்ட போகிறோம் அப்படின்னா, ஸோ எக்ஸாம்பிள் சொல்கிறோம், ஒரு வால் கட்ட போகிறீங்க அப்படின்னு சொன்னால், ஸோ அதில் வந்து ஒரு பர் மீட்டர் ஸ்கொயருக்கு இவ்வளோ அப்படின்றது வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. எதை பேஸ் பண்ணினா அதில் செங்கலோட ரேட் இருக்கட்டும், கான்க்ரீட் அது யூஸ் பண்ணுறீங்க அந்த மெட்டீரியல் எல்லா ரேட்டுக்கும் ஃபிக்ஸ் பண்ணி பர் மீட்டருக்கு இவ்வளோ இருக்கும், இவ்வளோ அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அனாலிசிஸ் ஆஃப் ரேட்ஸ் பண்ணி தான் ஷெடியூல் ஆஃப் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், a schedule of rates for all item of work is maintained in a printed book is known as schedule of rate book.
இப்போ நான் சொன்னது தான், இதெல்லாம் பிரிண்ட் பண்ணி ஒரு புக்காக வந்து மெயின்டைன் பண்ணாங்க. அது வந்து ஷெடியூல் ஆஃப் ரேட் புக். ஓகேவா? ஸோ ஷெடியூல் ஆஃப் ரேட் ஃபார் ஆல் ஐட்டம் ஆஃப் ஒர்க், எல்லா ஒர்க்குக்குமே இருக்கும். ப்ளம்பிங் ஒர்க்காக இருக்கட்டும், இல்லைன்னா பிளாஸ்டரிங் ஒர்க்காக இருக்கட்டும், இல்லை ஃப்ளோரிங் ஒர்க்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ் மெஷர்மெண்ட் இருக்கும். அந்தந்த யூனிட் மெஷர்மெண்ட்டில் 1 மீட்டர் ஸ்கொயர் இல்லை 1 கியூபிக் மீட்டர் அந்த இதுக்கு இவ்வளோ அப்படின்றது ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. எந்த புக்கில்னா ஷெடியூல் ஆஃப் ரேட் புக். ஷெடியூல் ஆஃப் ரேட் புக் இஸ் மெயின்டைன்டு பை பிடபிள்யூடி. ஓகேவா? ஸோ பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் வந்து ஷெடியூல் ஆஃப் ரேட் புக்கை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட இருக்கும், நம்ம போய் ரெஃபர் பண்ணிக்கலாம். எஸ்டிமேட் பண்ணுறவங்களுக்கு இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ which book is to be used for the detailed measurement of a building or correctly recorded on its completion so as to facilitate the preparation of estimate for periodical repairs and their execution. The answer வந்து ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் புக். அதாவது இப்போ ஒரு பில்டிங் கட்டுறாங்க, அந்த பில்டிங்கோட ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி ஒர்க் பண்ணும்போது, எக்ஸாம்பிள் ஃப்ளோரிங் பண்ணுறீங்க, அது என்னென்னலாம் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ காஸ்ட் ஆச்சு, இல்லை ஒரு பைப்லைன் ப்ளம்பிங் ஒர்க் பண்ணுறீங்க, இவ்வளோ பைப் ஃபிட்டிங் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அதோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், அதோட லைஃப் எவ்வளோ. ஒரு ப்ளம்பிங் ஒர்க் கொடுக்குறீங்கன்னா, ஒரு பைப் வாங்கினீங்கன்னா அதுக்கு ஒரு வாரண்ட்டி கொடுக்குறாங்கன்னா அது 5 years வாரண்ட்டி அப்படின்றத மென்ஷன் பண்ணி ஈச் அண்ட் எவ்ரி ஒர்க் பண்ணதும் அதோட வாரண்ட்டியாக இருக்கட்டும், அதோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், ஓகேங்களா, அது எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வாங்குங்க, எவ்வளோ செலவாச்சு, எல்லா டீட்டெயிலுமே ஒரு புக்கில் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி புக்கு மெயின்டைன் பண்ணுறது எதுக்குன்னா, ஃப்யூச்சரில் வந்து ஒரு ரிப்பேர் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இல்லை இப்போ ப்ளம்பிங் ஒர்க்னால் ஜென்ரலாகவே வந்து அப்பார்ட்மெண்ட்ஸில் வந்து 2 years ஒன்ஸ் ஆர் 1 year ஒன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து செக் பண்ணுவாங்க. ஓகே, ஃப்ளோலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க மெயின்டெனன்ஸ் ஒர்க்குக்கு. ஸோ பீரியாடிக்கலாக ரிப்பேர் ஒர்க்கெலாம் கண்டினியூ பண்ணுறதுக்காக இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒரு புக்கில் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகேவா? அந்த புக்கு பேர் தான் ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் புக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது ஏன் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணுறது மூலம் ஃப்யூச்சர் ரீப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 5 வருஷம் கழிச்சு இந்த பைப்பை மாற்றணுன்றது நமக்கு அந்த புக்கில் ரெக்கார்ட் பண்ணிட்டும் போது தெரிய வரும், ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா. நெக்ஸ்ட் கொஷின், த மோஸ்ட் ரிலையபிள் எஸ்டிமேட் இஸ் டீடைல்டு எஸ்டிமேட். ஓகேவா? ஸோ மோஸ்ட் ரிலையபிள் எஸ்டிமேட் எது அப்படின்னா டீடைல்டு எஸ்டிமேட். நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அப்ராக்சிமேட் மெத்தட் இருக்குது, டீடைல்டு எஸ்டிமேட் இருக்குது, இன்னும் 2-3 நிறைய மெத்தட்ஸே இருக்குது. அதெல்லாம் நான் தனியாக ஒரு வீடியோவில் கொடுக்குறேன். ஸோ அதில் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கிறது வந்து டீடைல்டு எஸ்டிமேட். நெக்ஸ்ட் கொஷின், டியூ டு சேஞ்ச் இன் ப்ரைஸ் லெவல் a revised estimate is prepared if the sanctioned estimate exceeds 5%. ஸோ நம்ம எஸ்டிமேட் கொடுத்துட்டோம், எந்த டைமில் நம்ம வந்து ரிவைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி வந்து அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க இந்த எஸ்டிமேட் பண்ணும்போது. ஓகேவா? ஆனால் நம்ம ப்ரிப்பேர் பண்ண எஸ்டிமேட்டை விட வந்து 5% மேலே வந்து செலவு அதிகமாகுதுன்னும் போது நம்ம வந்து எஸ்டிமேட்டை வந்து ரிவைஸ் பண்ணுவோம். டியூ டு சேஞ்ச் இன் ப்ரைஸ் லெவல், ஏன்னா ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியலோ லேபர் சார்ஜஸோ இன்க்ரீஸ் ஆகிடுச்சு எப்போனா 5%க்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம ரிவைஸ்ட் எஸ்டிமேட்க்கு போவோம். நெக்ஸ்ட் கொஷின், த காஸ்ட் ஆஃப் ஒர்க் இஸ் மோர் தேன் ₹2 lakh தென் த ஒர்க் இஸ் செட் டு பி மேஜர் ஒர்க். ஓகேவா? ஒரு பில்டிங் ஏதோ ஒரு ஒர்க் பண்ணுறீங்க, அந்த ஒர்க்கு வந்து அமௌண்ட் வந்து மோர் தேன் 2 lakh போயிடுச்சுன்னா இது வந்து மேஜர் ஒர்க். அதுவே லெஸ் தேன் 20,000 ஒர்க் 20,000 ஆனிச்சுன்னா அது பெட்டி ஒர்க்குன்னு சொல்லுவோம். 20,000 1 lakh அதுக்குள்ளே அந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் மைனர் ஒர்க்குன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கொஷின், இன் அன் அனாலிசிஸ் ஆஃப் ரேட்ஸ் கான்ட்ராக்டர் ப்ராஃபிட் இஸ் டேக்கன் அட் த ரேட் ஆஃப் 10%. இது வந்து ரொம்ப ஜென்ரல். எந்த ஒரு கான்ட்ராக்டாக இருந்தாலும் கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து 10% வந்து ப்ராஃபிட் வைப்பாங்க. இன் அன் அனாலிசிஸ் ஆஃப் ரேட்ஸ் கான்ட்ராக்டர் ப்ராஃபிட் இஸ் டேக்கன் அட் த ரேட் ஆஃப் 10%. நெக்ஸ்ட் கொஷின், எனி அண்டர்டேக்கிங் பை அ ப்ராப்பர்ட்டி ஆர் பர்சன் to do any work under terms and condition is called as contract. Any undertaking by a property or person to do any work under terms and condition is called as contract. ஸோ இது படிக்கும் போதே தெரியுது, ஏதோ ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்து இந்த ஒர்க்கை செய்யுங்கன்னு ஒரு பர்சன் கிட்டேயோ இல்லை ஒரு கம்பெனியோ ஒரு ஆர்கனைசேஷனோ கொடுக்கணும், அதான் கான்ட்ராக்ட். இதே பர்சன் சொன்னாங்கன்னா அந்த இடத்துல வந்து நம்ம கான்ட்ராக்டர்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், நேம் த டைப் ஆஃப் கான்ட்ராக்ட் when the contractor undertakes the specific work with all its contingencies for a fixed amount of money is lump sum contract. lump sum contractனு சொல்லுவோம், fixed amount contractனு சொல்லுவோம், அப்போ fixed price contractனு சொல்லுவோம். ஸோ கான்ட்ராக்ட் ஜென்ரலாகவே இப்படி தான் நம்ம பார்த்துருப்போம். இவ்வளோ 1 lakhக்கு வந்து இந்த ஒர்க் எங்களுக்கு பண்ணி கொடுங்கன்னு பேசிட்டோன்னா அதுக்குள்ளே அவங்களுக்கு என்ன மெட்டீரியல் சேஞ்சஸ் வந்தாலும் சரி, லேபர் காஸ்ட் அதிகமானாலும் சரி, அதுக்குள்ளே அவங்க முடிச்சு தரணும். அதுதான் வந்து லம்ப் சம் கான்ட்ராக்ட், இந்த ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கான்ட்ராக்ட்னு சொல்லுவோம். ஸோ கான்ட்ராக்ட்லையுமே சப் கான்ட்ராக்ட், ஐட்டம் வைஸ் கான்ட்ராக்ட்னு இன்னும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் எல்லாமே இருக்குது.
இது எந்த கண்டின்யூசி வந்தாலும் ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டில் தான் பண்ணுறாங்க. ஓகேவா, அதுதான் லம்சம் கான்ட்ராக்ட். நெக்ஸ்ட் கொஷின், plinth area is a built-up covered area of a building measured at floor level of any story. ஸோ plinth ஏரியானா என்ன, ஜென்ரலாக ஒரு ஃபவுண்டேஷன் நம்ம பில்டிங்கில் போட்ட உடனே ஃப்ளோர் அந்த வால் இருக்குல்ல, வால் திக்னஸை தாண்டி உள்ளே வருது பாருங்கள், அந்த ஃப்ளோர் ஏரியா, அந்த ஏரியா தான் வந்து plinth ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து இட்ஸ் அ பில்டப் கவர்ட் ஏரியா. 3 கொஷினுமே கீழே இருக்குது, 2 கொஷினுமே வந்து சேம் தான், ஆனால் வேர்டிங்ஸ் மட்டும் சின்னதாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எக்ஸாமில் மாற்றி இதே கொஷின்ஸை கேட்டிருக்காங்க. ஸோ plinth area is a built-up covered area of a building measured at floor level of any story. இந்த plinth ஏரியான்றது ஃபஸ்ட்டு ஃப்ளோராக இருக்கட்டும், செகண்ட் ஃப்ளோராக இருக்கட்டும், plinth ஏரியான்றது சேமாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஷின், the area covered by the building immediately above the plinth level is called built-up area. சேம் கொஷின் தான், கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ plinth லெவலுக்கு மேலே நம்ம கட்ட போகிறது தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா built-up area அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லை plinth area. இதை எப்படி வேர்டிங்ஸ் அப்படியே ப்ளே பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். Next question, floor area ratio is the ratio of built-up area to the floor area. இது வந்து floor area ratio, ஞாபகம் வச்சுக்கோங்க. floor area ratio is the ratio of built-up area to the floor area. Next question, floor area index. Floor area index is இது formula covered area of all the floors to the plot area into 100. Okay, floor area index வந்து இது எக்ஸாமில் கேட்ட கொஷின். ஸோ கவர்டு ஏரியா ஆஃப் ஆல் ஃப்ளோர்ஸ், ஒரு ஃப்ளோரில் இருக்கிறது மட்டும் நம்ம வந்து ஜஸ்ட் plinth ஏரியா, ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் வந்து நமக்கு அந்த ஃப்ளோர் ஏரியா இருக்கும் இல்லையா, அந்த ஃப்ளோர் ஏரியா. ஸோ எல்லாத்தையும் சேர்த்தது தான் வந்து கவர்டு ஏரியா ஆஃப் ஆல் ஃப்ளோர்ஸ் டு தி பிளாட் ஏரியா. பிளாட் ஏரியான்றது நம்மளோட பில்டிங்க்கு வெளியே வந்து நம்மளோட இடத்துல என்ன சொல்கிறோம், ஒரு ஸ்கொயரில் வந்து நம்ம வந்து உள்ள சென்டரில் தான் நம்ம பில்டிங் கட்டிருக்கோம், சைட்லலாம் ஸ்பேசஸ் இருக்கலாம், அந்த சைடில் இருக்க எல்லா சேர்த்தது தான் வந்து பிளாட் ஏரியா. ஓகேவா, ஸோ இது ஃப்ளோர் ஏரியா இண்டெக்ஸ்ன்றது ஏற்கனவே கேட்டிருக்காங்க. பில்டிங் நெக்ஸ்ட் கொஷின், பில்டிங் கவர் ரேஷியோன்றது கேட்டதில்லை, பட் இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், நான் தான் கொடுத்துருக்கேன். ஸோ பில்டிங் கவர் ஏரியா இஸ் டோட்டல் பில்டிங் ஏரியா டு த டோட்டல் ஏரியா ஆஃப் சைட். இதுக்கும் ரொம்ப சின்ன டிஃப்ரென்ஸ் தான், மேலே இருக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே வந்து கவர்டு ஏரியா ஆஃப் ஆல் ஃப்ளோர்ஸ், இது வந்து ஒரே ஒரு ஃப்ளோருக்கு மட்டும் எடுத்துக்கணும். ஓகேங்களா, பில்டிங் கவர் ஏரியாவுக்கு ஒரு ஃப்ளோரோட அந்த இது கன்ஸ்ட்ரக்டட் ஏரியா டு தி டோட்டல் ஏரியா ஆஃப் சைட், அதாவது பிளாட் ஏரியா. இதுதான் வந்து நம்ம பில்டிங் கவர் ஏரியா, பில்டிங் கவர் ரேஷியோன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கொஷின், ஹாரிசான்டல் சர்க்குலேஷன் ஏரியா இஸ் 15% ஆஃப் தி டோட்டல் plinth ஏரியா. ஹாரிசான்டல் சர்க்குலேஷன் ஏரியான்றது நம்மளால் யூஸ் பண்ண முடியாத ஒரு ஏரியா தான். எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ பில்டிங்க்கு நடுவில் அங்கங்கே வந்து நம்ம காலம்ஸ்லாம் கொடுத்துருப்போம் இல்லையா, அதெல்லாம் நம்மளால் வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ண முடியாது, அந்த இடம்லாம் வந்து நமக்கு வேஸ்ட்டு தான், யூஸ் பண்ண முடியாது. பட் அது ஸ்ட்ரக்சரல் பார்ட்டை நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம கட்டி தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஏரியா வந்து எவ்வளோனா 15% ஆஃப் தி plinth ஏரியா. ஹாரிசான்டல் சர்க்குலர் ஏரியா இஸ் 15% ஆஃப் தி டோட்டல் plinth ஏரியா. நெக்ஸ்ட் கொஸ்டின், த யூஸ்ஃபுல் பார்ட் ஆஃப் லிவபிள் ஏரியா ஆஃப் தி பில்டிங் இஸ் நோன் ஆஸ் கார்பெட் ஏரியா. ஓகேவா, ஸோ இந்த ஹாரிசான்டல் சர்க்குலேஷன் ஏரியாவெல்லாம் விட்டுட்டு நம்மளால் யூஸ் பண்ணக்கூடிய ஏரியா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பெட் ஏரியா. ஓகேங்களா, அந்த எக்ஸ்ட்ரூஷன் இந்த சைடில் கொடுத்துருக்க அந்த காலம், வேறு ஏதாவது கொடுத்துருக்கோம், நடுவில் வந்து ஸ்ட்ரக்சரல் பார்ட் ஏதாவது ஆட் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது, அதெல்லாம் மைனஸ் பண்ணி வர ஏரியா தான் நம்ம கார்பெட் ஏரியா. ஸோ கார்பெட் ஏரியா ஆஃப் பில்டிங் இஸ் plinth ஏரியா மைனஸ் சர்க்குலேஷன் ஏரியா. அடுத்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க, கார்பெட் ஏரியா ஆஃப் பில்டிங் இஸ் plinth ஏரியா மைனஸ் சர்க்குலேஷன் ஏரியா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், த கார்பெட் ஏரியா ஆஃப் ரெசிடென்ஷியல் பில்டிங் மே பி 50 to 65% ஆஃப் தி plinth ஏரியா. ஞாபகம் வச்சுக்கோங்க, 50 to 65% ஆஃப் தி plinth ஏரியா வந்து நமக்கு கார்பெட் ஏரியாவாக இருக்கும், யூஸ்ஃபுல் ஏரியாவாக இருக்கும். பில்டிங் வித் டார்கெட் ஆஃப் 6, மேக்ஸிமம் வந்து 65% தான் நம்ம டார்கெட் பண்ணுவோம், ஆனால் கம்பல்சரியாக 50 to 60% வந்து நமக்கு ஃப்ளோர் ஏரியா இருக்கும், அதாவது யூஸபிள் ஃப்ளோர் ஏரியாவாக இருக்கும், கார்பெட் ஏரியான்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபார் அ ஃப்ரேம்டு மல்டி ஸ்டோரேஜ் பில்டிங் த ஏரியா ஆக்குபைடு பை வால் மே பி 50 to 70% ஆஃப் தி plinth ஏரியா. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இது மல்டி ஸ்டோரேஜ் பில்டிங். ஸோ மல்டி ஸ்டோரேஜ் பில்டிங்கிறது எத்தனை ஃப்ளோராக வேணாலும் இருக்கலாம், அதில் வந்து எல்லா வால்ஸையும் கன்சிடர் பண்ணும்போது உங்கள் plinth ஏரியாவில் 50 to 70% வந்து வால் கவர் ஆகிருக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின், plinth ஏரியா ஆஃப் அ பில்டிங் நாட் இன்க்ளூட்ஸ் கோர்ட்யார்ட் ஏரியா. கோர்ட்யார்ட் ஏரியான்றது நம்ம பில்டிங் கட்டியிருக்கோம், பில்டிங்கை சுற்றி உங்களோட பிளாட் ஏரியாவில் என்ன பேலன்ஸ் இருக்குது, இந்த கோர்ட்யார்ட் ஏரியான்றது அதுதான், ஓவரால் பிளாட் ஏரியா தான் கோர்ட்யார்ட் ஏரியா. இந்த பேலன்ஸ் ஸ்பேசஸ்லாம் இருக்குல்ல, அதுதான் கோர்ட்யார்ட் ஏரியான்னு சொல்லுவாங்க. ஸோ plinth ஏரியான்றது அந்த கோர்ட்யார்ட் ஏரியா வராது, பிளாட் ஏரியாவில் இருக்க அந்த சைட் கேப்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வராது. Next question, the method of valuation will be adapted to
to value underdeveloped properties is development method of valuation. ஸோ ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அந்த ப்ராப்பர்ட்டி வந்து இன்னும் கட்டி முடிக்கல, ஓகேங்களா, ஒரு பாதி தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி பில்டிங் வந்து நீங்கள் வேல்யூவேட் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த மெத்தடுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா டெவலப்மெண்ட் மெத்தட் ஆஃப் வேல்யூவேஷன். ஸோ அண்டர் டெவலப்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜில் இருக்க, ஓகே, அண்டர் டெவலப்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜில் இருக்க ப்ராப்பர்ட்டி வேல்யூவேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மெத்தட் வந்து டெவலப்மெண்ட் மெத்தட் ஆஃப் வேல்யூவேஷன். Next question, to estimate the cost of the whole project by detailed estimate, provision for supervision or department charges is 5 to 10% of a estimate cost. நேம்லேயே தெரியுது, டீட்டெயில்டு எஸ்டிமேட்டாக ஒவ்வொரு விஷயத்துக்கும் டீட்டெயிலாக வந்து கொடுத்துருவாங்க, ஓகேங்களா. ஸோ அது மாதிரி இப்போ அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ப்ரொவிஷன் ஃபார் சூப்பர்விஷனுக்கோ இல்லை வந்து டிபார்ட்மெண்டல் சார்ஜஸ்க்கோ வந்து 5 to 10% வந்து கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் கரெக்ட் ரிகார்டிங் ரிவைஸ்ட் எஸ்டிமேட். இது வந்து 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க, அதில் ஒரு பாயிண்ட் ராங் பாயிண்ட், அதனால் நான் அதை எடுத்துட்டேன். ஸோ ரிவைஸ்ட் எஸ்டிமேட் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், எப்போ போவோம் அப்படின்னா 5% வந்து நம்ம ஆல்ரெடி சாங்ஷன் பண்ண அமௌண்ட்டை விட வந்து, ஸோ ப்ரைஸிங் ரேட் சேஞ்சஸ்னால வந்து 5% அந்த சாங்ஷன் அமௌண்ட்டை விட எக்ஸிட் ஆகுதுன்னும் போது நம்ம ரிவிஷன் பண்ணுவோம், ஓகேவா, எஸ்டிமேட்டை ரிவைஸ் பண்ணுவோம். ஸோ இன்னொரு கண்டிஷன், when there are material deviation from the original proposal even though the cost may be met, ஓகேவா, cost may be met from the sanctioned amount, revised estimate. ஓகே, உங்களுக்கு அமௌண்ட்டுக்கு உங்கள் ஃபிக்ஸ் பண்ண அமௌண்ட்டுக்குள்ளே உங்களால் வந்து கட்டி முடிக்க முடியும், ஆனாலும் கூட மெட்டீரியல் டிவியேஷன் இருக்குது, ஓகேங்களா. மெட்டீரியல் பயங்கரமாக டிவியேஷன் இருக்குது, ஓகேவா. நீங்கள் வந்து ஒரு 10 ஷீட்டு வந்து தேவைப்படும் நீங்கள் கன்சிடர் பண்ணியிருக்கீங்க, ஆனால் அங்கே 20 ஷீட் தேவைப்படுது இல்லை 15 ஷீட் தேவைப்படுதுன்னும் போது நம்ம ரிவைஸ்ட் எஸ்டிமேட் காஸ்ட் மெட் பண்ண முடியும், உங்களால் அந்த சாங்ஷன் அமௌண்ட்டில் பண்ண முடியும். இருந்தாலும் கூட இந்த மாதிரி மெட்டீரியல் வந்து அதிகமாக டிவியேஷன் இருக்குது, நம்ம வந்து ரிவிஷன் பண்ணுவோம், எஸ்டிமேட்டை வந்து ரிவைஸ் பண்ணுவோம், ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின், காஸ்ட் ஆஃப் சிவர் பைப்லைன் இன் சிவரேஜ் சிஸ்டம் இஸ் 2%. ஸோ ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது ஈச் அண்ட் எவ்ரி ஐட்டத்தை தனித்தனியாக பிரித்து தான் எஸ்டிமேட் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி பண்ணும்போது சிவரேஜ் சிஸ்டம்க்குன்னு ஒரு அமௌண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க, ஓகேவா. அந்த அமௌண்ட்டில் 2% வந்து பைப்லைனுக்கு, ஓகேவா, சிவர் பைப்லைனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. சிவரேஜ் சிஸ்டத்தில் 2% வந்து பைப்லைன், சீவர் பைப்லைன் மட்டும். ஸோ சிவரேஜில் வந்து பைப்லைன் மட்டும் இருக்காது, அதர் ஃபிட்டிங்ஸ் இருக்கும், வாட்டர் க்ளோசட் இருக்கும். ஸோ அதெல்லாம் கிடையாதுங்க, வெறும் பைப்லைனுக்கு மட்டும் 2%. நெக்ஸ்ட், ஃபார் சானிட்டரி அண்ட் வாட்டர் சப்ளை ஒர்க்ஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் தி எஸ்டிமேட் காஸ்ட் ஆஃப் தி பில்டிங் ஒர்க் ஆர் யூஸ்வலி ப்ரொவைடட் இன் அண்ட் எஸ்டிமேட். ஸோ சானிட்டரிக்கும் அண்ட் வாட்டர் சப்ளைக்கும் எவ்வளோ அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஒரு பில்டிங்கில் அப்படின்னா 8% வந்து சானிட்டரி ஒர்க்குக்கும் 8% வந்து வாட்டர் சப்ளை ஒர்க்கும். வாட்டர் சப்ளைன்றது உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தண்ணி சப்ளை பண்ணுறது. 8% சானிட்டரி ஒர்க்கு வந்து வாஷ் மிஷின், சிங்க் இதெல்லாமே வந்து சானிடேஷனில் வந்துடும். ஸோ இதுக்கு ஒரு 8%, வாட்டர் சப்ளைக்கு 8%, ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷின், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஆர்சிசி ஒர்க் இஸ் மெஷர்ட் இன் குவிண்டால். ஸோ எஸ்டிமேஷன் காஸ்டிங் பண்ணும்போது உங்களோட ஆர்சிசி எவ்வளோ, எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறோன்னா, நம்ம ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுப்போம்ல, பார்ஸ் வைப்போம், டிஎம்டி பார்ஸ். இந்த டிஎம்டி பார்ஸ் எல்லாமே வந்து பில்டிங் காஸ்ட் எஸ்டிமேட் பண்ணும்போது வந்து குவிண்டால்னு மெஷர் பண்ணுவாங்க, இவ்வளோ குவிண்டால் தேவைப்படும் அப்படின்றது தான் மென்ஷன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இது எல்லாமே மெஷர்மெண்ட் யூனிட், ஓகேங்களா.